ஓப்பனில் இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா உள்ளார வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சது இங்கே யூஸ் பண்ணுற விளையாட்டு சாமானுங்க தான் இந்த இடத்துல அதிகமாக வந்து கலெக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் உன்னோட பொம்மையா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சேலஞ்சான ஒரு பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு இன்றைக்கும் நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். யாரும் வந்து திட்டாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஓகேவா? அண்டு இந்த இடத்த ஆல்ரெடி 2 பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நம்ம திருச்சி 143 ரகுமான் அண்டு கிரேவுல்ஃப் வாசு 2 பேரும் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் தான் இது. இந்த இடத்துல நிறைய எக்ஸ்ட்ரீமான பேரனாமல் ஆக்டிவிட்டிலாம் வந்து நடந்துருந்தது, நான் பார்த்தேன். ஸோ வந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்டு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்காது. உங்களுக்காக நான் இந்த இடத்துல என்ன நடந்தது சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்கூலாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து 2 குழந்தைங்க தவறுதலாக வந்து இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு குழி இருக்குது. அந்த குழியில் வந்து தண்ணி தேங்கி நின்றிருந்த டைமில் அந்த சின்ன குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து விழுந்து இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலை வந்து கைவிட்டுட்டு வேற இடத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. மாற்றினதுக்கு அப்புறமா இந்த பில்டிங்கை ஒரு முதியோர் இல்லமா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முதியோர் இல்லத்துல அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. இருந்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இறந்த அந்த குழந்தைங்களோட ஆன்மாவை நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். அது வந்து சில பேருக்கு வந்து அஃபெக்டும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்திருக்கு. அதை நீங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம அந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீமான சேலஞ்சு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன், ஓகேவா? அந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் அமைதியாக தெரிஞ்சுது. நம்மளுக்காகவே டோர் ஓப்பனில் இருக்குப்பா. ஓ மை காட். ஹலோ, ஆம்பியன்ஸாக இருக்குது. இந்த ஆம்பியன்ஸை, இந்த அமைதியை பார்க்குறப்பே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஷிட், பறவையா? குட்டி பார்ப்பாங்களா? 2 பேரும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கம்மா. கைஸ், இப்போ அந்த ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் கலரில் ஒரு ஸ்பார்க்கு செம்மையாக க்ளீனாக தெரிஞ்சுது. அது கண்டிப்பாக நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உள்ளார இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சது அது ஸ்பார்க்கு. இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கட் ஆகி தான் இருக்குது. எதுவுமே வந்து பவர் இல்லை.
ஆனால் இங்கே வெளி சைட்லேருந்து ஏதோ வெடிச்சு அந்த ஸ்பார்க் லைட் அடித்த மாதிரி யோசிக்கிறேன் நான். ஓகே, ஹோல் கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாப்பா இங்கே இருக்கீங்களாம்மா? நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கம்மா. நீங்கள் அண்ணன் கூட தாராளமாக வந்து பேசலாம். Oh my God. வவ்வால்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நெகட்டிவ் வைப் தான் அதிகமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பள்ளி கத்துது? நான் யோசித்த உடனே பள்ளி கத்துது இந்த இடத்துல. இங்கே என்னை தவிர ஆட்கள் யாராவது இருக்கீங்களாப்பா? ஹலோ, ஆள் யாராவது இருந்தால் சொல்லிடுங்க. நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே மேலே இருக்கீங்களா? ஹலோ, எம்மோ, ஏய், ஹலோ, இங்கே யாராவது இருக்கீங்களா? ஓய், ஓ மை காட். ஆள் யாராவது இருந்தால் சொல்லிடுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த டியூப்லைட் பட்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தது. ஹலோ, குட்டி பாப்பாங்களா? அண்ணன் உங்க கூட பேசுறதுக்கு தாம்மா வந்திருக்கேன். ஐயோ, oh my God. Guys, வாட்டர் பாட்டில்லாம் கிடக்குது. இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண இடம் மாதிரி இருக்குது மேலே. ஓய்,
ஒரு சவுண்டு கேட்குது. ரங்கே வந்து பார்த்திங்கன்னா அமிங்கி இருக்குது. ஓகே கூல். லைட்லாம் புதுசாக இருக்குது. ஹலோ, ரூமுக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஐஸ் ஆக்சுவலாக வந்து டைம் டேபிள் இது என்ன பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 காட். ஓகே பாப்பா, என்னை வந்து பயமுறுத்தாதீங்க. அண்ணன் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போகலான் தான் வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பயமுறுத்துறதை விட்டுட்டு நீங்கள் என் கூட வந்து பேசலாம் தாராளமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்கள் என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். உண்மையிலே இங்கே நீங்கள் தான் இருக்கீங்களா? இப்போ இந்த சத்தத்தை போட்டது அந்த சின்ன குழந்தைங்க தானா? எனக்காக அந்த சத்தத்தை மறுபடியும் போட முடியுமா? ஓகே 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 கூல். நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும். நீங்கள் என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். சரியா? இது எதுவும் மேலே மொட்டை மாடிக்கு போகிற வழி போலக்கு. கேஸ் ஸ்டவ்வு. அப்போ guys, oh my god, shit. Hello, excuse me, குட்டி பாப்பாஸ் இங்கே இருக்கீங்களாம்மா? ஓ ஷிட். ஐஸ் இங்கே பாருங்கள். கடவுளே, நீ தான்ப்பா என் கூட இருந்து காப்பாற்றணும். ஓ டால். பாப்பா, இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு கால் இல்லை. ஓகே, நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணது தான். ஆனால் கொஞ்சம் எனக்கு இந்த இடத்துலையே இந்த டால் கிடச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. இந்த பொம்மை சூப்பராக இருக்குது. இந்த பொம்மை வேணுமா உங்களுக்கு? நீங்கள் இப்போ அண்ணன்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பொம்மையை கொடுப்பேன். ஐஸ் இதெல்லாம் பாருங்களா, சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற விளையாட்டு ஜாமானுங்க தான் இந்த இடத்துல அதிகமாக வந்து கலெக்ட் ஆகியிருக்கு.
நல்லாவே நோட் பண்ணுறேன். இந்த இடத்துல எல்லாமே வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற விளையாட்டு சாமான்கள் தான் அதிகமாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இந்த பொம்மையை என்னால் கையில் வச்சுக்கிட்டு டார்ச் லைட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு போக முடியாது. ஸோ இந்த பொம்மையை நான் பேக்கில் கொடுப்பேன். இந்த பொம்மை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அண்ணன் கூட பின்னாடியே பின்தொடர்ந்து வரலாம். ஓகேவா? நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்துட்டேன்னா நான் இந்த பொம்மையை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு அண்ணன் இங்கேருந்து போயிடுவேன். உங்களுக்கு அதேமாரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ தாராளமாக வரலாம், வாங்க. எஸ், மேலே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நம்ம வந்து கீழே போயிடுவோம். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல ஆக்டிவிட்டி நிறைய தெரியறதுனால வந்து நம்ம நைட் விஷனை செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நைட் விஷனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே மேலேருந்தே கனெக்ட் பண்ண நெட்ஒர்க் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல நெட்ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் வந்து நைட் விஷன் சுத்தமாக கனெக்டே ஆகல. பாருங்களாம், நானும் வந்து ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அது கனெக்டே ஆக மாட்டேது. என்ன பண்ணுறதுனே தெரில. கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து என்னால் நைட் விஷனை சுத்தமாக கனெக்டே பண்ண முடியல. இங்கே வந்ததுலேருந்து வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலில் தான் வந்து ஒரு விஷயமும் எனக்கு இங்கே நடந்துகிட்ருக்கு. யாரும் நடக்கிற சவுண்டு கேட்கல. ஹலோ, யார் இப்போ இங்கே நடந்தது? ஒரு வௌவால் ஏதாவது செவுத்தில் இடிச்சிருக்குமோ. ஆனால் எனக்கு யாரோ ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்டுது பக்கத்தில். இந்த பால் அண்ணன் கூட விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களாம்மா? ஹலோ, ஓகே. ஓ காட் கைஸ், இதுப்பா இவ்வளோ ஒவ்வொரு இருக்குது. கன்ஃபார்ம்டாக இந்த இடத்துல நெகட்டிவ் வைப் மட்டும்தான் இருக்குமே. டேம் ஷோர். என் கால் தான்.
குட்டி பாப்பாங்களா, இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் அண்ணன் கூட வந்து பேசுங்க பார்ப்போம். இவ்வளோ ட்ரை பண்ணால் கரெக்டாக செம்மையாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது எனக்கு.